வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதக்குறாங்க. வாத்துக்கறி ரெடியாக இருக்குது. வெங்காயத்தை வந்து வணக்கி விட்டுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வருதுல போட்டியா காய்க்கிழவி இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஆமாம், இரும்பு சட்டியில் வளர்த்தா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணுமா? ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து வாத்துக்கறி அடுத்ததாக கருவேப்பிலை முதலே போட்டுக்கலாம். வரேன் வாத்துக்கறி 1 கிலோ. மசாலா போட்டாச்சு, கலக்கி விட்றாங்க. மசாலாத்தை சூப் கறி வேசிட்டு சூப்பராக பண்ணிடுவாங்க. ஏமா மசாலா போய் உப்பெல்லாம் வேசி கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கலரி விடணும். மறுபடியும் ஒரு மசாலா போடுறோம். எல்லா மசாலாவும் உள்ளே போட்டாச்சு, கலக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட குழம்பு ரெடி. அவ்வளோதான். சுண்டி வந்துச்சுன்னா அழகாக இறக்கிடலாம். பார்த்தாவே தெரியும், நல்லா குழ குழன்னு ஆயிடுச்சு. மிளகரிச்சிய தண்ணியை வந்து அப்படியே இதில் ஊற்றிடுறோம். இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. கமல் வாத்துக்கறி ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா ட்ரையாக அப்படியே கிரேவி மாதிரி குழ குழன்னு இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. அடுப்பில் செஞ்சோம். இரும்பு சட்டி இறக்க போகிறோம். அவ்வளோதான். பாப்பாங்களுக்கு ஈரல் மட்டும். ஸோ அதனால் சாப்பாடு ஈரல். அதில் பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா வந்திருக்கும். வாத்தோட கொழுப்பு. இரும்பு சட்டின்றதுனால இதில் ஹீட்டு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தான் உள்ளே பார்த்திங்கன்னா கொதிக்கும். இன்னும் பபிள்ஸ் வரும். அது இரும்பு சட்டி நல்லாயிருக்கும்.